ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கிணத்த காணோம் படத்துடைய திரை விமர்சனம். கிணத்த காணோம் படத்தில் யோகி பாபு, ரெபேக்கா, ரைச்சல், ராமகிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தியாகராஜன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுரேஷ் சங்கையா. ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறது. கதை என்னென்னா, அந்த கிராமத்தில் யோகி பாபு கோயில் பூசாரி, அவர் கல்யாணம் ஆகலை, அவர் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு தாத்தா, வயசான தாத்தா, இன்றைக்கோ நாளைக்கோன்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு குடிசை வீட்டில் இருக்கார். யோகி பாபுவுக்கு ஒரு அக்காவும் உண்டு. அப்போது அந்த ஊரில் தண்ணியே இல்லை, ரொம்ப தூரத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு. ஸோ கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை தீரலை. அதனால் என்னென்னா, நம்மளே நம்ம ஊரில் ஒரு கிணறு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி கிணறு வெட்டுறதுக்கு இடத்த பார்க்குறாங்க. அப்போது நீர்ப்பாய்ச்சல் அந்த இடத்துலாம் இருக்குன்னு சொல்லி யோகி பாபு வீட்டு பக்கத்தில் கிணத்தை தோன்றாங்க. ஆரம்பத்தில் மறுக்கிற யோகி பாபு அதுக்கப்புறம் கிணத்தை தோன்றதுக்கு சம்மதிக்கிறாரு. கிணத்தை தோண்டும் போது உள்ள ஒரு பெரிய எலும்பு இருக்குது. அந்த எலும்பு என்னென்னா டைனோசரோட எலும்பு. இது போலீஸுக்கு தெரிய வர போலீஸ் அந்த கிணத்தை தோண்ட விடாமல் தடுத்துடுறாங்க. அப்புறம் தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசு வர்றாங்க. அந்த எலும்பை காணும். டைனோசர் எலும்பு எங்கேன்னு தேடுறாங்க, மக்களும் தேடுறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அமைச்சர் வர்றாரு, சொல்கிறார், ஏப்பா இந்த இடத்த தண்ணீர் வசதி உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி கிராமமாக ஆக்க போகிறோம், தண்ணி வசதிலாம் செஞ்சு கொடுக்க போகிறோம், தயவு செஞ்சு அந்த டைனோசர் எலும்பு கூடு எங்கேன்னு சொல்கிறவங்க கேட்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் டைனோசர் எலும்பை வச்சு கோயில் ஆக்கிடுறாங்க. கோயிலாக்கி டைனோசர் எலும்பு சாமின்னு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் கதை. இந்த படத்தில் கொஞ்சம் யோகி பாபு பொண்ணு தேடி அலைகிறார். யோகி பாபு இருக்கிற உடம்புக்கும் அவர் முகத்துக்கும் தலைக்கும் எந்த பெண்ணாவது அவரை காதலிப்பாரா? அவரையும் ஒரு பொண்ணு காதலிக்குது, கல்யாணம் பண்ணுன்னு அடம் பிடிக்குது. இது ஒரு கதை தனியாக ட்ராக் போயிட்டுருக்கு. இதுக்கடையில் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னு ஒரே கத்தல். ஆனால் இதே தண்ணி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கோவில்பட்டி கிராமத்திலே போய் படம் எடுத்தார் கே பாலச்சந்தர். தண்ணீர் தண்ணீர், அது அரசின் விருதெல்லாம் பெற்றுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. சுரேஷ் சங்கையா இயக்குனர், தயாரிப்பாளரை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் ஒரு 40 நாள் நல்ல சோறு போட்டிருக்காரு. ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவெல்லாம் படத்தில் நடிக்க முடியுமாயா அப்படி என்று சொல்கிற மனிதர்களை எல்லாம் நடிக்க வைத்திருக்கிறார் சுரேஷ் சங்கையா. இதுக்காக பாராட்டணும். ஒவ்வொரு பாத்திரத்தையும் தேடி தேடி கண்டுபிடித்து கொடுத்துருக்காரு. இந்த பாத்திரத்துக்கு எந்த நடிகரையாக போட்டுக்கலாம் என்று அவர் நினைத்து பார்க்கவில்லை. அதற்காக சுரேஷ் சங்கையாவை பாராட்டலாம். படத்தில் கொஞ்சம் கலாலப்பு இருக்குது. இந்த படத்தில் எல்லாருமே கிராமத்தாங்க தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. கிராமத்தான நடித்திருக்கிற எல்லோருமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கந்தசாமி அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த மதுரை ஸ்லாங்கை அட்டகாசமாக வெளிப்படுத்தியிருக்கார். உயிரோட்டம் கொடுத்துருக்கிறார் அந்த பாத்திரத்துக்கு கந்தசாமி. அவரை கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். எல்லா கிராமத்து ஜனங்களும், பெண்களும், ஆண்களும் அதை வாழ்ந்திருக்காங்க, நடிக்கவே இல்லை தெரிஞ்ச. ஆனால் இந்த படம் ரொம்ப அழுக்காகவும் தெரிகிறது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. கொஞ்சம் இப்போ உள்ள யூத்து படங்களாக பார்க்குறாங்க இல்லையா, லவ், அந்த மாதிரியான படம் இல்லை. அதனால் இந்த காலத்து யூத்துக்கு இந்த படம் பிடிக்காது. கிராமத்து சைடில் இந்த படம் ஓடுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒளிப்பதிவு நல்ல ஒளிப்பதிவு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. தியாகராஜன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒரு கிராமத்தில் தண்ணி இல்லாத வறட்டு கிராமத்தை கண்களில் காமிச்சிருக்காரு. இப்படியும் கிராமங்கள் இருக்காப்பா அப்படின்னு நம்ம நகரத்தார் யோசிக்க வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த இசையை கொடுத்துருக்கார் நிவாஸ் கே பிரசன்னா. அதைத்தான் நம்ம சொல்லணும். அவருக்கும் நமது பாராட்டு. சுரேஷ் சங்கையா ஒருவேளை அவர் இல்லாமல் படம் முடிச்சிட்டாங்களான்னு தெரில. ஏன்னா படம் முடியும் திருவாயில் இருக்கும் பொழுது சுரேஷ் சங்கையா இறந்து விட்டார். கிளைமேக்ஸ் காட்சி கொஞ்சம் அவர் இல்லாமல் படம் எடுத்திருப்பார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வளோ பெரிய ஒரு நல்ல பட இயக்குனர் சுரேஷ் சங்கையா இறந்து விட்டது மனசு கஷ்டமாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு சுரேஷ் சங்கையாவுடைய இறப்பு. கிராமத்தை நேசிப்பவர்கள், கிராமத்து படங்களை பார்க்க விரும்புபவர்கள் கிணத்த காணோம் படத்தை பார்க்கலாம். ஆனால் படத்தில் ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னென்னா யோகி பாபு தான். அந்த ஊரில் தண்ணி இல்லைங்கிற வருத்தம் அவருக்கு இல்லவே இல்லை. அதேமாரி கடைசி நேரத்தில் ஏன் தாத்தா பணத்தை இப்படித்தான் கொண்டு போகணும்னு ஏன் அடம் பிடிக்கிறாருன்னு தெரில. இந்த படத்தில் நல்லவரா கெட்டவராங்கிறதும் யோகி பாபு தெரியல. முகத்தில் மனுஷனுக்கு நடிப்பே வரல. சுட்டு போட்டாலும் நடிக்க வராதான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கராராக பண்ணியிருக்கிறார் யோகி பாபு. அவர்
கொஞ்சம் சிரமப்பட்டு இன்னமும் நடிக்க மாட்டேங்கிறார வருத்தம் நமக்கு உண்டு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த படத்துக்கு -பாயிண்ட் யோகி பாபு. வேற யாரையாவது நடிக்க தெரிந்த நடிகரை போட்டிருந்தால் படம் சக்ஸஸ் ஆகியிருக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. பைல்வான் பார்வையில் கிணத்த காணும் படத்துக்கு 100க்கு 35 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.